தங்கள் மனம் கவர் திரைக்கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் நிகழ்ச்சி பிடித்திருந்தால் லைக் என்ற பட்டன் மூலம் தங்கள் விருப்பத்தையும் மற்றவர்களும் அறிந்திட ஷேர் என்ற பட்டன் மூலம் பகிர வேண்டுகிறோம். நியூஸ் மிக்ஸ் டிவி தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. நெடிந்த உயரம் இல்லை எனினும் ஒடிசலான தேக அமைப்பும் நவரசங்களை வெளிப்படுத்தும் நீள்வட்ட வடிவ முக வடிவில் ஈர்ப்பிசை கொண்ட மீன் விழிகளையும் கலகலவென மணிகள் உருண்டோடிடும் வெண்கல குரல் அமைப்பையும் அட்சரம் பிசகாத தெள்ளத் தெளிவான வசன உச்சரிப்புகளையும் தன்னகத்தே உடையவர். திருவிதாங்கூர் நாட்டிய சகோதரிகளின் மாமன் மகள், பிரபல இயக்குனரின் காதல் மனைவி, பாரம்பரிய கலைகளின் முதன்மை நாட்டிய தாரகை, 2500க்கும் மேற்பட்ட பன்மொழி திரைப்படங்களில் வில்லி, குணச்சித்திரம், நகைச்சுவை என தேர்ந்த நடிப்பால் முத்திரை பதித்தவர். எம்ஜிஆர், சிவாஜி கணேசன், ஜெய்சங்கர் என தொடங்கி ரஜினிகாந்த், கமல்ஹாசன் என நீண்டு விஜய், தனுஷ் என 5 தலைமுறை முன்னணி கலைஞர்களோடு இணைந்து நடித்து சிறப்பிக்கப்பட்டவர். கலை உலக பாரம்பரிய நாட்டிய தாரகை, தேசிய விருது, பத்மஸ்ரீ விருதுகளால் கௌரவிக்கப்பட்டவர். தமிழகத்தின் நகைச்சுவை அரசி மனோரமாவை போன்று மலையாள திரை உலகினரால் மலையாள மனோரமா என போற்றப்பட்டவர். இப்பேற்பட்ட சிறப்புகளுக்கும் பெருமைகளுக்கும் உரியவரான அம்மா சுகுமாரி அவர்கள் எங்கு பிறந்தார், எங்கு வளர்ந்தார், அவருடைய குடும்ப பின்னணி யாது, எவ்வயதில் திரைத்துறையில் கால் பதித்தார், முத்திரை பதித்த அற்புத திரைப்படங்கள் எவை, நாட்டிய துறையில் பங்களித்த சிறப்பு என்னென்ன, கடந்து வந்த வாழ்க்கை மற்றும் திரைப்பயணம் எதனால், விபத்தால் மறைந்த வேதனை உள்ளிட்ட அத்துணை கேள்விகளுக்கும் விடையளிக்கும் நினைவலைகள் போற்றும் வாழ்க்கை பயணத்தை தற்போது காண்போம். 1940ஆம் ஆண்டு அக்டோபர் 6ஆம் தேதி கேரள மாநிலத்தின் திருவிதாங்கூரை பூர்வீகமாக கொண்ட மாதவன் நாயர், சத்தியபாமா தம்பதியருக்கு கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலை அடுத்த கிருஷ்ணன் கோவில் என்ற ஊரில் பிறந்தவர்தான் நமது வாழ்க்கை பயண நினைவலைகள் நாயகி சுகுமாரி ஆவார். இவருடன் ராஜகுமாரி, ஸ்ரீகுமாரி, ஜெயஸ்ரீ மற்றும் கிரிஜா என்ற 4 சகோதரிகளும் ஷங்கர் என்ற சகோதரரும் உடன் பிறந்தவர்கள் ஆவர். தந்தை மாதவன் நாயர் வங்கி மேலாளராக உயர் பொறுப்பில் பணிபுரிந்து வந்தார். இவ்வாறு பெற்றோரின் பெரும் அரவணைப்பினாலும் உடன் பிறந்தவர்களின் பாச பிணைப்பினாலும் வளர்ந்து வந்த சிறுமி சுகுமாரி அவர்கள் தந்தையின் பணிச்சூழல் காரணமாக தந்தை மாதவன் நாயரின் மூத்த சகோதரியான அத்தை கார்த்தியாயனி வசித்து வந்த திருவனந்தபுரத்தின் பூஜாபுரா பகுதி வீட்டில் தனது பள்ளி கல்வியை இனிதே ஆரம்பித்தார். இதன் பேரில் பூஜாபுரா எல்பி பள்ளியில் கல்வியை நன்கு தொடர்ந்தவர். இதன் பின்னர் தனது இளைய அத்தையான சரஸ்வதியின் சென்னை வீட்டில் வளரலானார். சுகுமாரியின் அத்தை சரஸ்வதியானவர் வேறு யாருமல்ல, லலிதா, பத்மினி, ராகினி என நாட்டிய துறையிலும் கலைத்துறையிலும் பிரகாசித்து தங்களுக்கென்று ஓர் வெற்றி கொடியை நாட்டிய திருவிதாங்கூர் நாட்டிய சகோதரிகளின் அன்பு தாயாவார். அவ்வகையில் நாட்டிய பேரொளி பத்மினி மற்றும் லலிதா, ராகினி ஆகியோர் சுகுமாரியின் சொந்த அத்தை மகள்கள் ஆவர். இவ்வாறு அத்தையின் சென்னை வீட்டில் அத்தை மகள்களான நாட்டிய சகோதரிகளோடு ஒருவராக அன்பு பாராட்டி வளர ஆரம்பித்த சுகுமாரி அவர்கள் தனது பள்ளி படிப்பை சென்னையில் தொடர்ந்து வந்தார். அவ்வகையில் பள்ளி படிப்புடன் நாட்டியத்தையும் முறைப்படி கற்று வந்த சுகுமாரியானவர் 1951 ஏவிஎம் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் பா நீலகண்டன் இயக்கத்தில் பேரறிஞர் அண்ணாவின் கதை வசனத்தில் KR ராமசாமி, அத்தை மகள் லலிதா நடிப்பில் வெளியான ஓர் இரவு என்ற திரைப்படத்தின் படப்பிடிப்பை காணச் சென்றார். அவ்வேளையில் சிறுமி சுகுமாரியின் துரு முகம் மற்றும் வசீகரமான தோற்றப்பொலிவை கண்ட இயக்குனர் பா நீலகண்டன் அவர்கள் சிறுமி சுகுமாரியிடம் நீயும் நடிக்கிறாயா என கேட்க, தனது அத்தை மகள்களான லலிதா கதையின் நாயகியாக தோன்ற பத்மினி நாட்டியமாடுவதை கண்ட சுகுமாரியும் தடையேதும் கூறாமல் சம்மதம் தெரிவிக்க, வழுவூர் ராமையா பிள்ளை நடன அசைவுகளுடன் ஷியாமளா என்ற கதாபாத்திரத்தை ஏற்று தனது 10ஆம் வயதில் தமிழ் திரை உலகில் குழந்தை நட்சத்திர கலைஞராக அறிமுகமானார் அம்மா சுகுமாரி அவர்கள். இதன் பின்னர் பொன்னி, கோமதியின் காதலன், ராஜா ராணி, சக்கரவர்த்தி திருமகள்,
புதையல், வீரபாண்டிய கட்டபொம்மன் என தொடர் திரைப்படங்களில் நாட்டிய கலைஞராகவே தனது திரை பங்களிப்பை கொடுத்து வந்தார் சுகுமாரி அவர்கள். இதன் பின்னர் 1959 ஓரியண்டல் மூவிஸ் தயாரிப்பில் ஏ பீம்சிங்கின் கதை, வசனம் மற்றும் இயக்கத்தில் ஜெமினி கணேசன், பத்மினி, ராகினி நடிப்பில் வெளியான பொண்ணு விளையும் பூமி என்ற திரைப்படத்தில் கலா என்ற கதாபாத்திரத்தை ஏற்று தனது நடிப்பின் முத்திரையை நன்கு பதிக்க ஆரம்பித்தார் சுகுமாரி அவர்கள். மேற்கண்ட திரைப்படத்தின் மூலம் இயக்குனர் பீம்சிங்குடன் சுகுமாரிக்கு ஏற்பட்ட நட்பானது காதலாக மலர்ந்து திருமணத்தில் முடிந்தது. இரத்த கண்ணீர் உள்ளிட்ட எண்ணற்ற வெற்றி திரைப்படங்களை தந்த இரட்டை இயக்குநர்களான கிருஷ்ணன் பஞ்சுவில் ஒருவரான கிருஷ்ணனின் சகோதரி சோனா அவர்களைத்தான் 1949 இயக்குனர் பீம்சிங் அவர்கள் திருமணம் புரிந்திருந்தார். அவ்வகையில் அத்தம்பதிகளுக்கு பிரபல இயக்குனர், எழுத்தாளர் மற்றும் எடிட்டருமான லெனின் என்பவரும் பிரபல ஒளிப்பதிவாளரான கண்ணன் என்பவரும் மகன்கள் ஆவர். இருப்பினும் காதல் எதையும் அறியாது என்பதற்கிணங்க இயக்குனர் ஏ பீம்சிங்கின் இரண்டாவது காதல் மனைவியானார் சுகுமாரி அவர்கள். இதன் பின்னர் இல்லற வாழ்வில் சிறப்புடன் வாழ்ந்து வந்த தனது காதல் மனைவியின் திறமைகள் முடங்கிவிடக் கூடாது என்பதற்காக, உனக்கு விருப்பம் இருந்தால் மீண்டும் கலைத்துறையில் தோன்றலாம் என கணவர் பீம்சிங் பச்சை கொடி காட்ட, இதன் பேரில் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, உத்தமி பெற்ற ரத்தினம், ராஜா தேசிங்கு உள்ளிட்ட திரைப்படங்களில் நாட்டிய தாரகை மற்றும் சிறு சிறு வேடங்களை ஏற்று நடித்து வந்தவரின் புகழை உச்சாணி கொம்பில் அமர்த்தி அழகு பார்த்த திரைப்படம்தான் கணவர் இயக்கத்தில் வெளியான பாசமலர் என்ற திரைப்படமாகும். 1961 சிவாஜி புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் ஏ பீம்சிங் கதை, வசனம் மற்றும் இயக்கத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனும் நடிகையர் திலகம் சாவித்திரியின் அற்புத நடிப்பில் அண்ணன் தங்கை பாசத்தை இமாலய உச்சத்தின் மகுடமாய் உயர்த்திய பாசமலர் என்ற திரைப்படத்தில் ராதா எனும் சாவித்திரியின் தோழியாக, விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், கவியரசர் கண்ணதாசனின் வைர வரிகளில் எல்ஆர் ஈஸ்வரி அவர்களின் இசை வாழ்வில் பெரும் திருப்பத்தை ஏற்படுத்திய வாராயு தோழி வாராயோ என்ற பாடலில் குழுவினருடன் இணைந்து அற்புதமாக நடனமாடி ரசிகர்களின் மனதை நன்கு கவர்ந்திருப்பார் அம்மா சுகுமாரி அவர்கள். மேற்கண்ட மணமகள் வரவேற்பு பாடல் அக்காலம் முதல் இக்காலம் வரை திருமண மண்டபங்களில் மட்டுமல்ல, மணமகளை வரவேற்கும் மாமியார் வீடுகளிலும் வரவேற்கும் பாடலாக ஒலித்து வருவதை மறுக்க இயலாது. இதன் பின்னர் மீண்டும் ஏ பீம்சிங் சிவாஜி கணேசன் கூட்டணியில் வெளியான பந்தபாசம் என்ற திரைப்படத்தில் வாசு எனும் சந்திரபாபு ஜோடி சித்ரா என்ற கதாபாத்திரத்தை ஏற்று எப்போ வச்சுக்கலாம் என்ற பாடலில் அற்புத நடனம் புரிந்திருப்பார் சுகுமாரி அவர்கள். கல்யாணியின் கணவன் என்ற திரைப்படத்தில் சரோஜா தேவி சீதையாகவும் சுகுமாரி ஸ்ரீ ராமராகவும் தோன்றிய பாடல் காட்சிகளும் பிரபலமாகும். 8ஆம் வகுப்பு வரை மட்டும் படித்த சுகுமாரி அவர்கள் கதகளி, பரதநாட்டியம், கேரள பாரம்பரிய நாட்டிய கலைகளை முறைப்படி கற்றுணர்ந்தவர் என்பது மட்டுமல்லாமல், திருமணத்திற்கு முன்னரே லலிதா, பத்மினி, ராகினி ஆகியோரின் டான்ஸ் ஆஃப் இந்தியா நாட்டிய குழுவில் இணைந்து நாட்டிய மங்கையாக பயணித்து வந்தவர். இதன் அடிப்படையில் அந்நாட்டிய குழு பயணித்த உலக நாடுகளுக்கும் சென்று பாரம்பரிய கலைகளுக்கு பெருமை சேர்த்தார். இதனைத் தொடர்ந்து பிரபல கலை நாட்டிய தாரகை ராஜ சுலோச்சனா தலைமையில் நடைபெற்று வந்த புஷ்பாஞ்சலி நிருத்திய கலா கேந்திரா நாட்டிய குழுவில் இணைந்து 3000த்திற்கும் மேற்பட்ட மேடை நாட்டிய நிகழ்ச்சியில் பங்கு பெற்று சிறப்பித்த சுகுமாரி அவர்கள் அந்நாட்டிய குழுவால் மேடையேற்றப்பட்ட வெங்கடேஸ்வர மகாத்மியம் என்ற நிகழ்ச்சியில் ராஜ சுலோச்சனா பத்மாவதி தாயாராகவும் ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமியாக சுகுமாரி தோன்றி நடனமாடியதை ரசிகர்களும் நன்கு வரவேற்றனர். இதன் பின்னர் பிரபல பழம்பெரும் நடிகையும் நாட்டிய தாரகையுமான டி குசலகுமாரி நடத்தி வந்த நாட்டிய குழுவிலும் பங்கேற்று பெரும் முனைப்புடன் சிறப்பித்தும் வந்தார். இதனையடுத்து தனது அத்தை மகளான நாட்டிய பேரொளி பத்மினி அவர்கள் தனது மகன் பிரேமானந்த் பெயரால் நடத்தி வந்த நாட்டிய குழுவிலும் தன்னை இணைத்து கொண்டு நடிப்பை விட நாட்டியத்திற்கே முக்கியத்துவம் கொடுத்து சிறப்பித்து வந்தார் என்றே கூற வேண்டும். நகைச்சுவை நாயகர் ஒய்ஜி மகேந்திரனின் தந்தை ஒய்ஜி பார்த்தசாரதி அவர்கள் நடத்தி வந்த யுனைடெட் அமெச்சூர் ஆர்டிஸ்ட் என்ற UAA நாடகக் குழுவில் இணைந்து எண்ணற்ற மேடை நாடகங்களில் தோன்றி வந்த சுகுமாரி அவர்கள் இதனையடுத்து பிரபல நகைச்சுவை நாயகரும் அரசியல் விமர்சகருமான மறைந்த சோ ராமசாமியின் விவேகா ஃபைன் ஆர்ட்ஸ் நாடகக் குழுவிலும் இணைந்து முகமது பின் துக்ளக், உண்மையே உன் விலை என்ன, ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ்ட், யாருக்கும் வெட்கமில்லை உள்ளிட்ட எண்ணற்ற நாடகங்களிலும் தோன்றி வந்தவர் சோவால் வெளியான திரைப்படங்களிலும் பங்கேற்று சிறப்பித்தும் வந்தார்.
சோ அவர்களின் ஜனதா நகர் காலனி என்ற நாடகத்தில் சுகுமாரி அவர்கள் தோன்றியதை அவ்வளவு எளிதில் நாடக ரசிகர்கள் மறந்திருக்க மாட்டார்கள்தான். இவ்வாறு நாட்டியம் நாடகம் என மிளர்ந்து வந்த அம்மா சுகுமாரி அவர்களின் திரை பங்களிப்பினை சொல்ல வார்த்தைகளே இல்லை. ஒவ்வொரு கதாபாத்திரத்திலும் தனது அற்புத நடிப்பின் தனித்துவத்தை தந்து வியக்க வைத்தவர் எனலாம். கே பாலச்சந்தரின் 100க்கு 100 என்ற திரைப்படத்தில் மஞ்சுளா எனும் ஸ்ரீவித்யாவின் பண திமிர் பிடித்த தாயாராக, நடிகர் திலகத்தின் பட்டிக்காட பட்டணமா என்ற திரைப்படத்தில் லண்டனில் படித்த மாடர்ன் பெண்ணான கல்பனா எனும் ஜெயலலிதாவின் ஆணவம் பிடித்த தாயார் பாமாவாக, வசந்த மாளிகையில் விஜய் எனும் கே பாலாஜியின் கர்வம் பிடித்த மனைவி விமலாவாக என சற்று வில்லத்தனம் கலந்த மாறுபட்ட கதாபாத்திரங்களில் தோன்றிய சுகுமாரி அவர்கள் முத்துராமனுடன் எங்கம்மா சபதம், ஜெய்சங்கருடன் அத்தையா மாமியா உள்ளிட்ட திரைப்படங்களில் குணச்சித்திர கலைஞராகவும் நடித்து வந்தார். இதன் பின்னர் மக்கள் திலகம் எம்ஜிஆருடன் நேற்று இன்று நாளை, நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடன் பாட்டும் பரதமும், அன்பே ஆருயிரே உள்ளிட்ட திரைப்படங்களில் தாயார் கதாபாத்திர நாயகியாக மாறிப்போனார் சுகுமாரி அவர்கள். இதன் பின்னர் கமலஹாசனுடன் கடல் மீன்கள், வாழ்வி மாயம், மோகனுடன் கிளிஞ்சல்கள், ரஜினிகாந்துடன் புது கவிதை, பத்மினியுடன் பூவே பூச்சுடவா என மாறுபட்ட கதாபாத்திரங்களை ஏற்று நடித்து வந்த அம்மா சுகுமாரி அவர்கள் வருஷம் 16 என்ற திரைப்படத்தில் கார்த்திக்கின் பாட்டி பார்வதியாக, பிரபுவின் அரங்கேற்ற வேளையில் ஆஷா எனும் ரேவதியின் தாயாராக, மம்முட்டியின் மௌனம் சம்மதம் திரைப்படத்தில் ஜெய்சங்கரின் மாமியாராக, கோபுர வாசலிலே என்ற திரைப்படத்தில் கார்த்திக்கின் தாயாராக, KS ரவிக்குமாரின் புத்தம் புது பயணம் என்ற திரைப்படத்தில் பாட்டி என குணச்சித்திர கதாபாத்திர நாயகியாக மனதை நன்கு தொட்டிருப்பார். ஜெயராம் குஷ்பு நடித்த மனசு ரெண்டும் புதுசு என்ற திரைப்படத்தில் குஷ்புவின் அத்தை மீனாட்சியாக தோன்றி சுகுமாரி செய்யும் அலப்பறைகளை தாங்க முடியாதுதான். விஜயின் பூவே உனக்காக என்ற திரைப்படத்தில் நாகேஷின் மனைவியாக, மாதவனின் அலை பாயுதே என்ற திரைப்படத்தில் ஷாலினியின் அத்தையாக, அஜித்தின் பூவெல்லா முன்வாசம் என்ற திரைப்படத்தில் ஜோதிகாவின் பாட்டியாக, கமல்ஹாசனின் பம்மல் கே சம்பந்தம் என்ற திரைப்படத்தில் அலாரம் மாமியாக என நடித்து வந்தவர் தனுஷின் யாரடி நீ மோகினி என்ற திரைப்படத்தில் நயன்தாராவின் பாட்டி சாரதாவாக தோன்றி கண்டிப்புடன் கனிவையும் நன்கு வெளிப்படுத்தி இருப்பார். 2014ஆம் ஆண்டு வெளியான நம்ம கிராமம் என்ற திரைப்படத்தில் அம்மினி அம்மா என்ற கதாபாத்திரத்தில் நடித்ததற்காக தேசிய விருதை வென்றார் அம்மா சுகுமாரி அவர்கள். தமிழில் மட்டுமல்ல, 2500க்கும் மேற்பட்ட தெலுங்கு, கன்னடா, ஹிந்தி, பெங்காலி, துலு மற்றும் சிங்கள, பிரெஞ்சு, ஆங்கில திரைப்படங்களிலும் சிறப்பித்ததால் கின்னஸ் ரெக்கார்ட் புத்தகத்திலும் இடம்பெற்ற பெருமைக்குரியவர் அம்மா சுகுமாரி என்றால் அதை மறுப்பதற்கு இல்லை. மற்ற மொழிகளை விட மலையாள திரையுலகில் எண்ணிலடங்கா திரைப்படங்களில் நடித்த சுகுமாரி அவர்களின் அற்புத நடிப்பாற்றலை சட்டக்காரி, ராம்ஜி ராவ் ஸ்பீக்கிங், பூச்சாக்கொரு மூக்குத்தி, வந்தனம், தசரதம் உள்ளிட்ட திரைப்படங்களில் காணலாம். 1978 தனது காதல் கணவர் இயக்குனர் ஏ பீம்சிங் மறைந்த போது தனது ஒரே செல்ல மகன் சுரேஷ் அவர்களை வளர்த்து ஆளாக்க வேண்டிய பெரும் பொறுப்பிற்கு ஆளானார் அம்மா சுகுமாரி அவர்கள். தனது மகன்தான் ஒரே உலகம் என நினைத்தவர் தனது மகனுக்காக தனது வாழ்வை அர்ப்பணித்துக் கொண்டார். இதன் பேரில் தாயின் எண்ணம், குடும்ப பொறுப்பை நன்கு உணர்ந்து வளர்ந்த மகன் சுரேஷ் அவர்கள் மருத்துவ படிப்பை நன்கு முடித்து சிறந்த மருத்துவராக திகழ்வதோடு மட்டுமல்லாமல் தாயின் கலை வாரிசாக சில மலையாள திரைப்படங்களிலும் நடித்துள்ளார். சுரேஷ் அவர்கள் உமா என்பவரை மனம் புரிந்துள்ளார். மேற்கண்ட தம்பதிகளுக்கு விக்னேஷ் என்ற மகன் உள்ளார். இவ்வாறு அன்பான குடும்பம், திரை உலகம் என மகிழ்ச்சிகரமாக வாழ்ந்து வந்த சுகுமாரியின் வாழ்க்கை பயணம் காலனின் கண்களை நன்கு உறுத்தியது போலும். 2013ஆம் ஆண்டு வீட்டில் விளக்கு ஏற்ற சுகுமாரி அவர்கள் முயற்சிக்கும் போது புடவையில் பற்றிக்கொண்ட நெருப்பானது மளமளவென வேகமாக பரவிவிட, இதனால் ஏற்பட்ட பயங்கர தீக்காயங்களுடன் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த வேளையில் அப்போதைய முதலமைச்சரும் சுகுமாரியின் நெருங்கிய தோழியுமான ஜெயலலிதா உள்ளிட்ட பலரும் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறி வந்த போதிலும் சில நாட்களில், அதாவது 2013ஆம் ஆண்டு மார்ச் 26ஆம் தேதி மீண்டு வந்து விடுவார் என பலரும் பிரார்த்தித்த நிலையில் விதியின் வசமாக ஏற்பட்ட திடீர் மாரடைப்பு காரணமாக மரணத்துடன் போராட முடியாதவராக பேரமைதி வேண்டி அம்மா சுகுமாரி அவர்கள் இப்புவி உலக வாழ்விலிருந்து முற்றிலும் விடை பெற்றார்.
இவ்வாறு தனது தேர்ந்த நடிப்பு, நாட்டியம் போன்ற பன்முக திறன்களால் கலை உலகில் தனக்கென்று ஓரிடத்தை பிடித்து மறைந்தாலும் ரசிகர்கள் மனதில் என்றும் மறையாமல் நிலைபெற்று வாழ்ந்து கொண்டிருக்கும் அம்மா சுகுமாரியின் நினைவலைகளானது கலை உலக பயணம் இப்புவி உலகில் உள்ளவரை இணைந்தே பயணிக்கும் என்றால் அது மிகையாகாது. இவரை போன்ற கலை உலக நாட்டிய தாரகைகளான குணச்சித்திர, வில்லி நாயகியாக வலம் வந்தவரும் பாரம்பரிய நாட்டிய கலைகளை பிரகாசிக்கச் செய்தவருமான மறைந்த ராஜ சுலோச்சனா அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும், டி.ஆர். ராமண்ணாவின் மனைவியும் தொண்டுள்ளம் படைத்தவரும் நாட்டிய கலையில் முன்னணி பெற்றவருமான மறைந்த ஏ.வி. சரோஜா அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும், குணச்சித்திரம் மற்றும் வில்லி நடிப்பால் ரசிகர்களை நன்கு கவர்ந்தவரும் புற்று நோயால் பாதிக்கப்பட்டு இறுதியில் எவருடைய ஆதரவும் இன்றி குலைந்து மறைந்து போனவருமான தாம்பரம் லலிதா அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும் மட்டுமல்லாது, தாங்கள் பார்த்து கொண்டிருக்கும் வீடியோவின் கீழே காணப்படும் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் பிரத்யேகமாக வழங்கப்பட்டுள்ள இணைப்புகள் வாயிலாகவும் மேற்கண்ட கலை உலகின் நாட்டிய தாரகைகளின் அரிய தகவல்கள் மற்றும் குடும்ப புகைப்படங்கள் அடங்கிய நினைவலைகள் போற்றும் சிறப்பு வாழ்க்கை பயணத்தை தாங்கள் முழுமையாக அறிந்து கொள்ளலாம். இவர்களைப் போன்ற காலத்தை வென்ற காவிய கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பின்னர் வரும் பெல் பட்டனில் உள்ள ஆல் என்ற எழுத்தை தெரிவு செய்து கொண்டு தங்களின் விருப்பத்தை லைக் என்ற குறியீடு மூலமாகவும் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் வாயிலாகவும் பகிர வேண்டுகிறோம். காத்திருங்கள் மற்றும் ஒரு வாழ்க்கை பயணத்திற்கு. அதுவரை இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியுடன். நன்றி.